Hi guys. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேட்டர் டைப்ஸ் அண்ட் ப்ரெசிடென்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ ஸ்டோரேஜ் கிளாஸஸ் பற்றி என்ன நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்ரேட்டர் டைப்ஸ், என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதோட ப்ரெசிடென்ஸ் அசோசியேட்டிவிட்டி பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நார்மலி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸோட பர்பஸ் என்ன? in order to perform any arithmetical and relationship operations, arithmetical logical operations இருக்கட்டும், ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நமக்கு என்னப்பா ஸ்டோரேஜ் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் வந்து arithmetical operator. ஸோ as you all know, arithmetical operator அப்படின்னா என்ன? ஸோ in order to perform arithmetical operations நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? arithmetical operator யூஸ் பண்ண போகிறோம். இதை பற்றின உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஓகே. ஸோ இந்த ஸ்லாஸுக்கும் மாடல் ஆப்ரேட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ இது வந்து கோஷன்ட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? கோஷன்ட்டு ரிட்டர்ன் பண்ணோம். மாடல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரிமைண்டர் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த டிவிஷனுக்கும் மாடல் டிவிஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துன்னா, டிவிஷன் வந்து கோஷன்ட் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும், இது வந்து எனக்கு வந்து ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10/2 அப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? கோஷன்ட் அப்படின்னா 5 எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதே வந்து 10 மாடுலோ மாடுலோ 2 அப்படின்னு நான் கொடுத்தேன், எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ரிமைண்டர் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆப்ரேஷன் தட் கேன் பி டன் த்ரூ arithmetical ஆப்ரேட்டர்ஸ். ஓகே. அண்ட் செகண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இது வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா, யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். யுனரி அப்படின்னா என்ன மீனிங்கு? எனக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும் இருந்தால் போதும். என்ன போதுப்பா? சே ஃபார் எக்ஸாம்பிள் a++. இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன? ஆப்ரேட்டர். இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர். இந்த ஏ அப்படிங்கிறதுலாம் ஆப்ரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிப்போம். அதாவது எனக்கு இந்த ஆப்ரேட்டரை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆப்ரண்ட் மட்டும் இருந்தால் போதும். அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கப்பா? யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நமக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ப்ளஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பை 1. ஓகே. மைனஸ் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பை த வேல்யூ 1 அப்படின்னு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம என்ன சொல்லலாம்ப்பா? யுனரி ஆப்ரேட்டர் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகே. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு வேரியபிள் நடுவில் இருக்க கம்பேரிசன். ரெண்டு வேரியபிள் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது ஈக்குவல் டு இருக்கா, நாட் ஈக்குவல் டு இருக்கா, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதாவது ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில், ரெண்டு ஆப்ரேட்டருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? அது ரெண்டு வேரியபிள் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ தென் ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் நாட் ஆப்ரேட்டர் அது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அண்ட் ஆர்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மோர் தென் ஒன் கண்டிஷன் நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நான் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் a less than b and ஆப்ரேட்டர் போட்டு a less than c. அதேமாதிரி எனக்கு வந்து ரெண்டு கம்பேரிசன் நான் வந்து எவாலுவேட் பண்ணணும். ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை நான் எவாலுவேட் பண்ணணும். அந்த இடத்துல நான் என்ன ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணப்போம்? லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி தான். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி ஆர் ஆப்ரேட்டர். இதுக்கான ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கான நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நம்ம லேட்டராக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு வரும்போது என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குதுன்னா, லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட்டு, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், பைனரி அண்ட், பைனரி ஆர், பைனரி எக்ஸார் அண்ட் பைனரி ஆர் அப்படின்னு இருக்குது. அதாவது இப்போ a = 10 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நான் வந்து பிட்வைஸ் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். a less than லெஃப்ட் ஷிஃப்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஏயோட பைனரி வேல்யூ நான் வந்து கன்வெர்ட் பண்ணேன். இப்போ ஏல 10 இருக்கா, அந்த 10க்கான பைனரி வேல்யூ நான் கன்வெர்ட் ஆகிட்டு அந்த பைனரி வேல்யூலேருந்து நான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே. ஸோ இதுக்கான எல்லா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து லேட்டராக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தென் யூ வில் கெட் சம் கிளியர் ஐடியா. ஓகே. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு வரும்போது நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்ப்பா? ஸோ ஒவ்வொரு அந்த வேரியபிளோட பிட் வேல்யூஸை நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அதாவது சொல்லியிருப்பாங்க ஃபார் பிட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நமக்கு என்னென்ன இருக்குது? ஈக்குவல் டு நார்மலாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு, தென் ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதோ அது எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே வந்து ஈக்குவல் சிம்பிள் நம்ம வந்து இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸாக பார்த்த அரித்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸு அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் கூட நம்ம ஈக்குவல் சிம்பிள் அப்பன் பண்ணோன்னா
அது என்னன்னு சொல்லுவாங்கப்பா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ a ஈக்குவல் டு a ப்ளஸ் b நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா, இதை வந்து நான் சிம்பிளாக நான் எப்படி நான் கொடுக்கலாம் அப்படின்னா a ப்ளஸ் ஈக்குவல் டு b அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னப்பா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த a ஈக்குவல் டு a ப்ளஸ் பியோட ஈக்குவலண்ட் தான் வந்து எனக்கு என்னப்பா a ப்ளஸ் ஈக்குவல் டு b. a ப்ளஸ் ஈக்குவல் டு b அப்படின்னா என்ன a ஈக்குவல் டு a ப்ளஸ் b. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த எவாலுவேட்டரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பை த ஹெல்ப் ஆஃப் திஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து என்ன அப்படின்னா இந்த கோலன் கொஸ்டின் மார்க் அண்ட் கோலன் இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன், பின்னாடி லேட்டராக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் நமக்கு வந்து நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது லாஸ்ட் ஆப்ரேட்டர் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது சைஸ் ஆஃப் ஆம்பர்சன் அண்ட் ஸ்டார். இந்த ஆம்பர்சன் அண்ட் ஸ்டார் பற்றி நம்ம வந்து பாயிண்டர் கான்செப்டில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அண்ட் சைஸ் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு வேரியபிளோட சைஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதான் வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரோட யூசேஜ். ஓகே, ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது, நாட் அ ரேஞ்ச், ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு சைஸ் இருக்குல்லப்போ அந்த சைஸை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும் யூஸிங் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அரித்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் வந்து அஸ் யூ ஆல் நோ அரித்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டரோட யூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ செகண்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டரோட ப்ரெசிடென்ஸ் என்ன, ஆப்ரேட்டரோட ப்ரெசிடென்ஸ். ஸோ ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங்? ஓகே, இந்த ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா which expression have to be evaluated first. ஓகே, ஸோ இந்த ப்ரெசிடென்ஸை பேஸ் பண்ணி தான் எந்த எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறது கம்பைலர் வந்து டிசைட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க a + b and star c/d அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ a + b star c/d அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த இதுலேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதான் வந்து ஆப்ரேட்டரோட ப்ரெசிடென்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் அதோட ப்ரெசிடென்ஸ் எப்படி இருக்கும், எது வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகும் எது வந்து லாஸ்ட் ரன் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தென் அதோட அசோசியேட்டிவிட்டி இஸ் நத்திங் பட் லெஃப்ட்லேருந்து ரைட் எக்ஸிக்யூட் ஆகுமா ரைட்லேருந்து லெஃப்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படிங்கிற அசோசியேட்டிவிட்டியும் இந்த ஸ்லைடில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்லைடையுமே நான் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ now we will see the example and a plus b. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எனக்கு ப்ராக்கெட் தான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ப்ராக்கெட் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏழு என்ன இருக்குது 20 இருக்குது 10 இருக்குது. ஸோ a + b அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன ஆகும் 30 எனக்கு வந்து எவாலுவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார் சி. ஓகே, 30 ஸ்டார் 15 வந்து எனக்கு என்ன இதாகும்ப்பா 450 இதாகும். 450 டிவைடட் பை 19 அப்படிங்கிற எனக்கு அவுட்புட் எனக்கு வந்து வரும். ஓகே, இது வந்து அனதர் எவாலுவேஷன் என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ராக்கெட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எனக்கு இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் 30 ஸ்டார் 15. ஓகே, 30 ஸ்டார் 15 அப்படிங்கிற 450 டிவைடட் பை 5 90 அப்படிங்கிற வரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு எப்படி ப்ராசஸ் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ராக்கெட் எக்ஸிக்யூட் ஆகும், அது 13 எனக்கு வந்துடுச்சு. தென் நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் 15/5 3ன்னு வந்திருக்கும். தென் 30 ஸ்டார் 3 90 அப்படிங்கிற அவுட்புட் எனக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா b ஸ்டார் c தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும்ப்பா b ஸ்டார் c எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். b ஸ்டார் c எக்ஸிக்யூட் ஆனால் 150. ஓகே, தென் ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லாஸுக்கு தான் எனக்கு வந்து ப்ரெசிடென்ஸ் அதிகம். ஸோ 150 டிவைடட் பை 5 அப்படின்னு வரும்போது 30. ஸோ 20 + 30 எனக்கு வந்து என்ன ஆகும் 50 அப்படிங்கிற எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் வந்து என்னப்பா ப்ரெசிடென்ஸ். ஸோ எந்த ஆர்டரில் எனக்கு வந்து ஆப்ரேஷன் எனக்கு வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை பேஸ் பண்ணி கூட நமக்கு வந்து நிறையா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, as we have predicted 90 90 and 50 ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன வேல்யூஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோமோ அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் எப்படி ரன் ஆகும், டிக்ரிமெண்ட் எப்படி ரன் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதை வந்து என்ன சொல்லலாம் ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு ஆப்ரெண்டுக்கு கழிச்சு எனக்கு வந்து மைனஸ் வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் எனக்கு ஆப்ரெண்ட் வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம் ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன ஆப்ரேஷன்னா ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகும்
மைனஸ் மைனஸ் ஆப்ரேஷன் நடக்கும். ஓகே, பட் இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மைனஸ் மைனஸ் ஆப்ரேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எனக்கு வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு இந்த எக்ஸ்பிரஸில் எனக்கு என்ன வேல்யூ வரும்ப்பா, ஏக்கு 5 வரும், பிக்கு எனக்கு என்ன வரும் 4 வரும். ஓகே, அண்ட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஏ மைனஸ் மைனஸ் அப்படின்னு வரும்போது ஸோ இங்கே 5 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு மைனஸ் மைனஸ் ஆயிருமா, ஸோ எனக்கு வந்து இங்கே எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் 4 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும் 3 அப்படின்னு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்போது 4 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து 1 டிக்ரிமெண்ட் ஆயிரும் இல்லையா, ஸோ 3 அண்ட் இங்கே வந்து எனக்கு 2 டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். ஓகே, அடுத்து வந்து என்ன as usual 2, இங்கே வந்து 1, அடுத்து இங்கே வந்து 1 அப்படின்னு வரும், இங்கே வந்து 0 அப்படின்னு வரும். ஓகே, இந்த ஆர்டரில் எனக்கு வந்து அவுட்புட் வரும். ஓகே, இந்த ஆர்டரில் தான் எனக்கு வந்து என்ன வரும்பா அவுட்புட் எனக்கு வந்து வரும். ஸோ இதான் இப்படி தான் வருதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறோம். யா 5 4 4 3 2 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஆர்டரில் தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு 5 4 4 3 3 2 2 1 1 0. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்டை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அதையும் நீங்கள் வந்து நல்லா லிசன் பண்ணி அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவாலுவேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்ப்பா, ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு என்ன நான் சொல்லியிருக்கேன், வாட் யூ மீன் பை ரிலேஷனல் ஆப்ரேட்டர், டு செக் த ரிலேஷன் between 2 operands. ஓகே, ஆர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் டு கம்பேர், ரெண்டு ஆப்ரேட்டர் நடுவில் இருக்க கம்பேரிசன் நம்ம வந்து செக் பண்ணுவோம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து a less than b அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு ரிலேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எய்தர் இட் ரிட்டர்ன்ஸ் 1 or 0. 1 அப்படிங்கிறது எனக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, இங்கே இந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ண ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 1 எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், 0 ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே ஏயோட வேல்யூனா 10 இருக்குது, இங்கே பியோட வேல்யூனா 20 இருக்குது. a less than b, ஓகே, 10 less than 20, எஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ எனக்கு என்ன அவுட்புட் வரும், 1 அப்படின்னு எனக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 10 greater than 20, எனக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், எனக்கு என்ன அவுட்புட் வரும் 0ன்னு வரும். ஓகே, இப்படி தான் வருதா நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, யா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வந்திருக்கு 1 வந்திருக்கு, நெக்ஸ்ட் வந்து 0 வந்திருக்கு. ஃபஸ்ட் we have predicted 1 0, அதே மாதிரி தான் எனக்கு வந்து அவுட்புட் எனக்கு வந்து வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் வச்சு கூட நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எல்லாமே நான் தனித்தனியாக நடத்துகிறேன் இல்லைங்களா, இந்த ரிலேஷனல் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் சேர்த்து வச்சு கூட நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்ப்பா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்களால் லெசன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் a ஆம்பர்சன் b அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்னா ஏயோட வேல்யூனா 10, அப்போ வந்து ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு வரும்போது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது 10 அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன எடுத்துக்கும், 1 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்து எடுத்துக்கும். ஓகே, தென் ஆம்பர்சன். ஓகே, இப்போ பியோட வேல்யூ எனக்கு வந்து என்ன, பியோட வேல்யூ நமக்கு வந்து என்ன இருக்குது, 20 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்து இருக்குது. ஸோ ஆப்வியஸாக எனக்கு வந்து 0க்கு மேலே தான் இருக்குது. ஸோ 1 அப்படிங்கிறது இருக்கும். 1 ஆம்பர்சன் 1 அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும், 1 ஆம்பர்சன் 1 அப்படின்னா என்ன, ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ 10 அப்படிங்கிறனா 1 வந்துருச்சு. அடுத்து நான் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன், பியோட வேல்யூனா 1. ஸோ 1 ஆர் ஆப்ரேட்டர் 1 எனக்கு வந்து 1 அப்படிங்கிற அவுட்புட் தான் வரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண எனக்கு என்ன அவுட்புட் வரும், 1 1 அப்படின்னு வந்துருச்சா. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, a less than b. ஓகே, என்ன நான் கொடுக்குறேன் நல்லா பார்த்துக்கோங்க, a less than b and a greater than b. சப்போஸ் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன், நான் இது எப்படி ரன் ஆகும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து a less than b அப்படின்னா எனக்கு கண்டிஷன் ட்ரூ. ஸோ எனக்கு வந்து 1 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் a greater than b. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2 எக்ஸ்பிரஷன் எனக்கு வந்து எவாலுவேட் பண்ணணும். அண்ட் ஆப்ரேட்டர் நம்ம கொடுத்துட்டோம்னா 2 எக்ஸ்பிரஷன் எனக்கு வந்து எவாலுவேட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் a less than b. a less than b அப்படின்னா என்னப்பா 1 அப்படிங்கிறது எனக்கு வந்துடும். தென் a greater than b அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எனக்கு ஆப்வியஸாக எனக்கு என்ன ஆகும், 0ன்னு வரும். ஸோ 1 and 0 வந்து நமக்கு வந்து என்ன 0 அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், அதே சேம் எக்ஸ்பிரஷன் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் எக்ஸ்பிரஷன் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் அண்ட் நான் வந்து லாஜிக்கல் நான் என்ன கொடுக்குறேன், லாஜிக்கல் ஆர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ a less than b அப்படின்னு வரும்போது என்ன எனக்கு வந்து எஸ் கண்டிஷன் வந்து 1 வந்துடும். ஓகே, அண்ட் லாஜிக்கல் ஆர் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் 1 வந்துருச்சு அப்படின்னா
ரிமைனிங் வர எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே எவாலுவேட் பண்ணாது. ஸோ ஆப்வியஸாக 1 அப்படின்னு டேரெக்டாக வந்து எடுத்துக்கும். இப்போ இதுதான் வருதான்னு அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, there is some problem. அதை நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேரந்தசிஸ் போட்டிருந்தேன், அந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த ஏ லெஸ் தேன் பின்னு வரும்போது நமக்கு என்ன வருதுப்பா, 1 அப்படிங்கிற எஸ் கண்டிஷன் ட்ரூ, எனக்கு 1 வந்துருச்சு. ஏ கிரேட்டர் தென் பின்னு வரும்போது எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ், எனக்கு 0 வந்துருக்கு. ஓகே, ஸோ இதை எனக்கு இந்த மாதிரி தான் அவுட் வருது. ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு 0, செகண்ட் ஒன் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ், அதே மாதிரி தான் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. 0 1 அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர் ஆப்ரேட்டர் நான் சின்ன ஒரு சேஞ்சஸ் நான் வந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன், அண்ட் இங்கே ஏ லெஸ் தேன் பி அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்ப்பா, எனக்கு வந்து என்ன ஆகும், 0ன்னு வந்துடும். ஸோ 0ன்னு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர் ஆப்ரேட் ரிமைனிங் ஏதாச்சும் வர எக்ஸ்பிரஷன்ஸில் 1 வருதா அப்படிங்கிறது நமக்கு வந்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்த எக்ஸ்பிரஷன் 0ன்னு வந்ததுனால இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணது ஏ லெஸ் தென் பி எஸ் 1. ஸோ 0 ஆர் 1 வந்து எனக்கு வந்து 1. ஸோ இப்போ எனக்கு வந்து அதே அவுட்புட் தான் வருதா அப்படின்னு வந்து செக் பண்ண போகிறோம். எஸ், same output only we have got. Okay, so this is how the relational operator will works. Okay, இப்போ AND operator அப்படின்னு கொடுத்தானப்பா ரெண்டு எக்ஸ்பிரஷன் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆர் ஆப்ரேட்டர் நம்ம வந்து லாஜிக்கல் ஆர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணணும். இப்போ எனக்கு 1 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷனில் 1 வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங் எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கு வந்து நெக்லெக்ட் பண்ணிடும். ஓகே, இல்லை எனக்கு இதில் வந்து 0 தான் வந்திருக்குன்னா அப்போ தான் வந்து ரிமைனிங் எக்ஸ்பிரஷனை எனக்கு வந்து எவாலுவேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமா ஆப்ரேட்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா கமா ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் இன்ட் ஏக்க பபி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இன்ட் ஏக்க பபியில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ஏல ஏ ஈக்குவல் டு 100,20 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், இப்போ 100,20 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன வேலை எனக்கு அசைன் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த கமா அண்ட் ஆப்ரேட்டருக்கு இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு இதில் வந்து எனக்கு எது வந்து ஐ மீன் ப்ரெசிடென்ஸ் அதிகம் அப்படின்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் எனக்கு வந்து ப்ரெசிடென்ஸ் அதிகம். ஓகே, அது ப்ரெசிடென்ஸ் அதிகம் வரும்போது அந்த 100 வேல்யூ எனக்கு வந்து ஏக்கு அசைன் ஆயிரும். ஓகே, 100 வேல்யூ எனக்கு வந்து ஏக்கு அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் இது வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன அவுட்புட் வரும், 100 அப்படிங்கிற அவுட்புட் வரும். பட் அதே இது சேம் இது ஒரு ப்ராக்கெட்டில் நான் வந்து கொடுக்குறேன். ப்ராக்கெட்டில் 100,20 கொடுக்கும்போது இங்கே என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது, ஈக்குவல் டு அண்ட் பேராந்திசிஸ் அண்ட் கமா இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன இதாகுதுப்பா, பேராந்திசிஸ் தான் எனக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுனா ரைட் டு லெஃப்ட் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரைட் டு லெஃப்ட் வரும்போது 20. ஸோ 20 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்து பிக்கு வந்து அசைன் பண்ணிடும். ஓகே, ஸோ எனக்கு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன அவுட்புட் வரும், 20 வரும். ஓகே, இப்போ ஏக்கு என்ன வரும், 100 வரும். பிக்கு எனக்கு என்ன அவுட்புட் வரும்பா, 20 வரும். ஸோ அப்படி தான் வருதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். யா, ஏக்கு எனக்கு என்ன வந்துருக்கு, 100 வந்திருக்கு. பிக்கு என்ன வந்திருக்கு, 20 வந்திருக்கு. ஓகே, ஸோ என்ன மீனிங்கு, ஸோ வெறும் இங்கே வந்து கொடுக்கும்போது லெஃப்ட் டு ரைட்டு, பட் வந்து ஸோ ஈக்குவல் டு தான் வந்து கிரேட்டர் தேன் கமா ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஈக்குவல் டு தான் வந்து ஈக்குவல் டு ஐ மீன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் having more precedence than comma operator. ஓகே, இங்கே பட் வரும்போது நமக்கு என்னென்னா பேராந்திசிஸ் தான் எனக்கு வந்து அதிகமாக இருக்குது. பேராந்திசிஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன அசோசியேட்டிவ் வரும், ரைட் டு லெஃப்ட் வரும். ஸோ 20 அப்படிங்கிற வேலை எனக்கு வந்து பிக்கு வந்து அசைன் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து கமா ஆப்ரேட்டர் அண்ட் பேராந்திசிஸ் வச்சு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதை வச்சு கூட நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்குது. அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னப்பா, கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து எப்படி இருக்கும், ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். அண்ட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கோலனுக்கு அடுத்து உள்ளது எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் 20 நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா என்னப்பா, 10 கிரேட்டர் தென் 20. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எனக்கு வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ எனக்கு பியோட வேல்யூ எனக்கு வந்து சிக்கு அசைன் ஆகிடும். ஸோ எனக்கு இங்கே எனக்கு என்ன அவுட்புட் வரும், 20 அப்படிங்கிறது வரும். ஓகே, இதையே நான் வந்து பிக்கஸ்ட் அமாங் 2 நம்பர்ஸ்க்கு சிம்பிள் ப்ரோக்ராமாக நான் எழுதியிருக்கேன். இங்கே நல்லா லிசன் பண்ணுங்கள். ஏ கிரேட்டர் தென் பி, எஸ் கண்டிஷன் ட்ரூவானது என்ன பண்ணியிருக்கேன், ஏ இஸ் பிக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பி இஸ் பிக் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன அவுட்புட் வரணும், 20 வரணும், அஸ் வெல் அஸ் பி இஸ் பிக்குன்னு வரணும். ஓகே, இப்படி தான் வருதான்னு செக் பண்ணலாம். எஸ்,
20 and b is big அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இதில் நம்ம லைட்டாக வேல்யூ சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ a 100 இருக்குது, b 20 இருக்குது. இப்போ எனக்கு என்ன வரும்ப்பா, இப்போ நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல எனக்கு வந்து 100 அசைன் ஆகும். 100 அசைன் ஆகும், இங்கே எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும், a is bigன்னு வரணும். ஓகே, ஸோ அப்படி தான் வருது, நம்ம செக் பண்ணிடலாம். எஸ், 100 and a is big அப்படின்னு வந்துருக்குது. ஸோ இதான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வச்சு கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோமோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன நான் சொல்லிடுறேன். ஸோ பிட்வைஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் a = 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அது பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் வரும்போது அந்த 10ஓட ஈக்குவலண்ட், ஓகே, ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூவை எடுத்துக்கும். ஓகே, ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூவை எடுத்துக்கும். அந்த பைனரி வேல்யூ வச்சு தான் எனக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும். ஓகே, பிட் பை பிட்டாக எனக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் வச்சு அவங்க சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன ஆகுது, இப்போ i = 32 அப்படிங்கிறது இன்டிஜர் வேல்யூ ஐயில் அப்படியே நசினாரு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் அப்படின்னு 0x அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ. ஸோ 20 அப்படி 20ஓட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ எனக்கு வந்து எடுத்துக்கும். ஓகே, டெசிமல் வேல்யூ நான் வந்து ஃபைண்ட் அவுட், கம்பைலர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 20 நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸோ 0 cross 16 power 0 cross 16 power 0 plus அடுத்து வந்து 2 cross 16 power 1. உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையாப்பா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், 32. ஸோ 32 தான் வந்து நமக்கு வந்து ஜேயில் வந்து போய் அசைன் ஆகும். எனக்கு என்ன அசைன் ஆகும், ஜேயில் எனக்கு என்ன அசைன் ஆகும்ப்பா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ஓகே, ஸோ இதோட ஈக்குவலண்ட், ஓகே, இதோடைய ஈக்குவலண்ட் வேல்யூ நமக்கு வந்து என்ன, ஜேயில் எனக்கு என்ன போய் அசைன் ஆகும், 32 எனக்கு போய் அசைன் ஆகும். ஓகே, சரியா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க, k = i or j. இங்கே வந்து வெறும் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தான். இங்கே வந்து ஜஸ்ட் ஆர் ஆப்ரேஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஒரு சின்ன வருது. இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குது, 32 இருக்குது இல்லையா. ஸோ ஏல என்ன வேல்யூ இருக்குது, சாரி ஐயில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, 32 இருக்குது. அந்த 32ஓட பைனரி வேல்யூ இப்போ நான் வந்து எடுக்க போகிறேன். என்ன எடுக்க போகிறேன், இப்போ ஐயோட 32 பைனரி வேல்யூ நான் வந்து எடுக்க போகிறேன். ஐயோட பைனரி வேல்யூ வந்து என்ன, ஐயில் வந்து 32 இருக்குது. ஸோ 1 ரிமைனிங் எல்லாம் நான் என்ன போட்டுருவேன், 0 0 0 0 0 நான் வந்து போட்டுருவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஜேயில் எனக்கு இப்போ என்ன இருக்குது, ஜேலி எனக்கு வந்து என்ன இருக்குது, 32 தான் இருக்குது. ஜேலி எனக்கு என்ன இருக்குது, 32 தான் இருக்குது. ஓகே, ஸோ அதோட பைனரி வேல்யூ என்ன, சேம் பைனரி வேல்யூ தான். அதோட பைனரி வேல்யூ என்ன, சேம் பைனரி வேல்யூ தான். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நான் ப்ளஸ் ஆப்ரேஷன் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆர் ஆப்ரேஷன் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஐ ஆர் ஜே. ஸோ உங்களுக்கு என்ன 1 1 அப்படின்னா எனக்கு வந்து 1 வரும், மற்றதெல்லாம் 0 0 0 0 0 தான் வரும். அப்போ வந்து என்ன, சேம் எனக்கு வந்து 32 வேல்யூ தான். இப்போ வந்து இதை நான் அதோட டெசிமல் வேல்யூ எனக்கு என்ன இருக்குது, 32 தான் எனக்கு வந்து இருக்குது. அந்த 32 தான் எனக்கு வந்து அவுட்புட்டாக இங்கே வரும். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அவுட்புட்டாக வரும். நெக்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் i ஆம்பர்சன் ஜே அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். i ஆம்பர்சன் ஜே அப்படின்னு என்னப்பா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், நான் i and j, i and j. இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், இப்போ இதோட அண்ட் ஆப்ரேஷன், 2 பிட்டுக்கான அண்ட் ஆப்ரேஷன் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். 1 1ஓட அண்ட் என்ன 1. ஸோ ரிமைனிங் 0 0னா 0 0 0னா 0, இது எல்லாத்துக்குமே 0 0 தான் வரும். ஸோ இதுக்கு எனக்கு என்ன வேல்யூ வரும்பா, 32 அப்படிங்கிறது எனக்கு வந்து வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸார் ஆப்ரேஷன். ஸோ எக்ஸார் ஆப்ரேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸார் ஆப்ரேஷன் நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ப்பா. ஸோ எக்ஸார் அப்படின்னா என்ன, ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 1ஆக இருக்கும், சேம் வேல்யூஸாக இருந்தால் எனக்கு வந்து 0ன்னு இருக்கும். i XOR j. ஓகே, ஸோ சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும், 0ன்னு இருக்கும். ஓகே, அது டிஃப்ரெண்ட் பிட் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா, அதாவது எனக்கு இங்கே 1 இங்கே 0ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா என்னப்பா, சேம் பிட் வேல்யூ வந்துச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும், 0 இருக்கும். ஓகே, ஸோ இதில் எனக்கு என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும், 0 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஓகே, இப்போ அதுதான் டிஸ்பிளே, அதுதான் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது, 32 இருக்குது, ஜேலையும் 32 இருக்குது, கேல 32 இருக்குது, எல்ல 32 இருக்குது. ஃபைனலாக எம்மில் என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அஸ் வி அப்டேட்டர் அதுதான். ஐயில் என்ன இருக்குது, 32, ஜேயில் என்ன இது பண்ணியிருக்கோம்ப்பா, ஜேயோட 20ஓட ஈக்குவலண்ட் வேல்யூனா 32. அந்த 32 தான் எனக்கு இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்து இது வந்து கேயோட வேல்யூ, எல்லோட வேல்யூ, எம்மோட வேல்யூ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், 0ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி பிட்வைஸ் ஆப்ரேஷன் வச்சு கூட நமக்கு வந்து ப்ரோக்ராம் வரும். ஓகே, இன்னொரு இது பிட்வைஸில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா,
ஐ மீன் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் 32 என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் ஷிஃப்ட் நான் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரெண்டு லெஸ் தேன் சிம்பிள் போட்டிருந்தோம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் நான் டெலிட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன இருக்குது, 32 இருக்குது, 32ஓட பைனரி வேல்யூ இது. ஓகே, லெவல் லெசன் பண்ணியிருக்கோம், 32ஓட பைனரி வேல்யூ இது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிட்டை நான் வந்து லெஃப்ட் சைடு நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஒரு பிட்டை நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த 1 அப்படியே நான் வந்து இங்கே வைப்பேன். அண்ட் இதோட வேல்யூஸ், அதாவது ஒவ்வொரு பிட்டோட வேல்யூஸை நான் வந்து ஒரு பிட்டு மட்டும் நான் மூவ் பண்ணிப்பேன். எனக்கு இங்கே லெஃப்ட் சைடு இப்போ வந்து எம்டியாக இருக்குதா, இந்த மோஸ்ட் ஐ மீன் லீஸ்ட் சிட்டிங் பிட் எனக்கு எம்டியாக இருக்கா, அந்த இடத்துல நான் 0 நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ இதோட எனக்கு ஈக்குவல் டெசிமல் வேல்யூ என்ன, 64. ஓகே, ஸோ எனக்கு இதுக்கு என்ன அவுட்புட் வரும்ப்பா, 64 அப்படிங்கிற அவுட்புட் வரும். அஸ் வெல் அஸ் இங்கே வந்து 0 வேறு எந்த பிட்டுமே நம்ம மூவ் பண்ணலை. ஸோ எனக்கு என்ன அவுட்புட் வரும், 32 வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் ஏயோட வேல்யூ என்ன 10, ஏயோட வேல்யூ என்ன 10. ஓகே, இந்த 10ஓட ஈக்குவல் பைனரி வேல்யூ நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை நான் இந்த டேபிள் நான் மறுபடியும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஓட பைனரி வேல்யூஸ் இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம். 10ஓட பைனரி வேல்யூஸ் என்ன, 1 0 1 0. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்ப்பா, 1 0 1 0 இருக்கா. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஸோ ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 டிஜிட் எனக்கு வந்து மூவ் பண்ணணும், 2 பிட் எனக்கு வந்து லெஃப்ட் சைடு எனக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த 1 நான் வந்து கால் பண்ணேன், 2 டிஜிட் அதாவது இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ரிமைனிங் இருக்கு எல்லாமே வந்து 2 டிஜிட்டாக வந்து மூவ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்க எம்டி ஸ்பேஸ் என்ன பண்ணிடுவேன், நான் 0 0ன்னு ஃபில் பண்ணிடுவேன். இப்போ நான் இதை வந்து இது பண்ணேன்னா 32 + 8 எனக்கு வந்து எனக்கு 40 இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு இதுக்கு என்ன அவுட்புட் வரும், 40, 10 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, ஸோ 40, 10 64, 32 40, 10. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் வச்சு கூட நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதே நீங்கள் வந்து ஐ மீன் இதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்ஸ்ப்பா.